பங்கு நம்ம பிரசாந்துக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுடா. பிரசாந்துக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா? எப்படிடா? அந்த பொண்ணு அவனை வேணாம்னு சொல்லிட்டு வேற பையன் கூட போயிடுச்சு. டேய் பிரசாந்த் ரொம்ப நல்ல பையன்டா. அவனெல்லாம் வேணாம் சொல்ல எப்படி அந்த பொண்ணுக்கு மனசு வருது? என்னடா டேஸ்ட் அந்த பொண்ணுக்கு? கேட்கும் போதே மனசு ஒரு மாறுடா. பங்கு ஒரு நிமிஷம். நான் இது வரைக்கும் என்னோட 2 பிரேக்கப் பற்றி உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுவும் சும்மாலாம் சொன்னது கிடையாது. என் முழு காதல் கதையும் உன்கிட்ட சொல்லி கதறி கதறி எழுதிருக்கேன். அப்போலாம் நீ இப்படி ரியாக்ட் பண்ணதே இல்லையே. இல்லை பிரசாந்துக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஏன் அவனெல்லாம் எப்படி ஒரு பொண்ணு விட்டுட்டு போகுது? அதுக்குள்ள எப்படி மனசு வருது? அப்போ என்னையெல்லாம் ஒரு பொண்ணு விட்டு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து எதிர்பார்த்த ஒன்று தான் அப்படிங்கிறது தான் உன் எண்ணம். இல்லை பங்கு, நான் அப்படி சொல்ல. உன் மனசில் என்ன இருக்கோ சொல்லு, நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். இல்லை பங்கு, பிரசாந்த் ரொம்ப அழகாக இருக்கான், ரொம்ப நல்ல பையன். அதான். தேங்க்ஸ். எதுக்குடா? நான் யாருன்னு எனக்கு புரிய வச்சிட்டீல. பங்கு நான் அப்படி சொல்லுடாடி. என் தகுதி என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுரா. என் பங்கு நான் ரொம்ப சந்தோஷம். நான் விளாட்டா தானே பங்கு சொன்னேன். டேய் விட்றா. டேய் நீ இப்போ ஒன் சைடாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீல்ல, அந்த ஒன் சைட் லெவலில் என்ன நடந்தாலும் இதே மாதிரி நான் ரியாக்ட் பண்ணுறேன்டா. என்ன நடந்தாலும் இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும். இப்படியே ரியாக்ட் பண்ணுறேன்டா. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். பங்கே, நான் ஒரு சைடாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன்ல, அவன் என் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாடா. ஓகே சொல்லிட்டாளா? உனக்குலாம் ஓகே சொல்ல எப்படி அந்த பொண்ணுக்கு மனசு வருது? ஏய் என்னடா டேஸ்ட் அந்த பொண்ணுக்கு? ஏய் சே, கேட்கும் போது மனசே ஒரு மாதிரி இருக்குடா.